வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம்தான். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இப்போ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களை யோசிப்பீங்க போகலாமான்றது. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். குழந்தைகள் மேற்படிப்புக்கு போக நிறைய எஃபோர்ட் எடுத்து பெரிய வெற்றியாக அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது வெளிநாடு வெளி மாநிலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஸோ பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த 8ல் இருக்குது. ஸோ 8லேருந்து 9க்கு போயிட்டார். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் வந்து நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளி மாநிலங்கள், வெளி நாடு, இந்த மாதிரி விஷயங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை இந்த டைமில் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் அதுதான் ரொம்ப மெயினாக இருக்கும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ன்னும் போது அதுவும் குருடைய சார்பில் பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள் நிறையா வந்து சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், பரிகாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள், கோயில்களுக்கு போகிற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் கூடும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாச்சும் பெரிய ரிஸ்க் எடுத்து மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து அது ஒரு எமோஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் பார்ட்டி கீட்டி கூப்பிட்றாங்கன்னா இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தவர்கள், சூரியன் வந்து 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. பேராசை காட்டி மற்றவர்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள், பெரிய லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வேலை விஷயங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ கார்டெலாம் ஸ்வைப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேங்கிங்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னம் வந்து சந்திர தேசாவது, சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாவது, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேருக்கு வந்து அடிவயிறு, கால்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன வலி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக ராகு தேசாபுத்தி இருந்தாங்க. ராகு 4ல் இருக்கும்போது தாயார் கொஞ்சம் கோபப்படுவாங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும்னு பார்க்குறோம், பட் முடியலையேங்கிற ஒரு இயக்கங்கள், கொஞ்சம் கோபதாபமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதே மாதிரி இருதய சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னம் வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி. இப்போ 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது பேசி இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும். சனி வந்து இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் நம்மளை ஏமாற்றுறது, சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமானது புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா குழந்தைகளே நம்மளை ஏமாற்றுதோ அப்படிங்கிற ஃபீலிங், அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம், கேது தசாபுத்தியந்திரம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கடன்கள் அதிகமாக வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் தொழிலில். அதே மாதிரி உங்களுக்கும் மாமியாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்பு, பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விரதம். அதில் வந்து என்னென்னா எல்லோருமே என்ன நினைப்போம்னா, கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இந்த விரதங்களை பற்றியோ இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களையோ வந்து அதை பற்றின ஒரு பெரிய நாட்டமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னத்தை இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன வருவாங்க ஏது வரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மெயினாக இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஸோ நீங்கள் மனதார வந்து ஒரு இறைவன் இருக்கிறதா நினச்சி நம்ம நம்பிக்கையாக செய்கிற ஒரு விரதங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பலன்களை கொடுத்துரும். இதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பலன்கள் உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சில டைமில் வந்து லேட்டு கூட ஆகுது. ஏன்னா சில கர்மாக்களால் கொஞ்சம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறம் கொடுக்குற வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர். ஸோ ரொம்ப கடினமான உழைப்புனா ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. அந்த அம்மா ஒரு கயிறு தான் போட்டிருக்கோம். ஸோ கயிறு போட்டுட்ருக்கோம். அவங்க 2 பிள்ளைங்க. படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கடன்கள் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா வண்டி ஓட்டுவார் இல்லையா டிரைவர்னும் போது. வண்டி வந்து அப்போலாம் வந்து இப்போ வாங்குகிற மாதிரி காரில் வந்து இஎம்ஐஸ்லாம் போட்டுலாம் எடுக்க முடியாது. எல்லாம் சேடுக்கிட்ட போய் தான் வாங்குவாங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தான் ஓட்டுவாங்க. அவங்களாம் சினிமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு டஃப்பான மூமெண்ட்டு. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி ஓட்டும்போது நிறைய செலவுகள் வரும்போது நிறைய அடமானம் வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டஃப்பு. குழந்தைகளை படிக்க வைக்கிறது. ஒரு 1 மேன் இன்கமில் அந்த அம்மாவுக்கு வந்து படிப்பு ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு படிப்பாங்க, புத்தகம் படிப்பாங்களோ எவ்வளோ பெரிய படிப்பறிவு இல்லை. ஆனால் அந்த அம்மா நம்பினது பார்த்திங்கன்னா தெய்வத்தை. அந்த அம்மா வந்து வழிபாடு பயங்கரமாக பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம் அந்த அம்மா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. டெய்லி போயிடும் அந்த அம்மா. டெய்லி நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இந்த அம்மா அப்படி. அந்த அம்மா ஒரு நம்பிக்கை, என் குடும்பம் நல்லா வந்துடும், எங்கள் குடும்பம் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா வந்து சுற்றிச்சு. இத்தனைக்கும் படிப்பு ரொம்ப பெருசாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 8வது 9வது தான் படிச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையின் வாயிலாக அந்த அம்மா பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து படித்து முன்னேறி இன்றைக்கி வந்து அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க, அம்மாவை நல்லா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வருங்காலங்களில் வந்து பொழுது போலேன்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் புக்ஸ் எல்லாம் படித்தாங்க. நல்லா படித்தவங்க ஒரு 8வது 9வது படித்தவங்க மெடிசன் சம்மந்தமான புக்ஸை படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த மாத்திரை இந்த காம்பினேஷனில் இருக்குது, இப்படி ஆகும், இதுக்காக தான் கொடுத்தாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜும் டெவலப் பண்ணிட்டாங்க. குழந்தைகள் வந்து அவங்கள வந்து அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த வந்து தாயாருக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. குழந்தைங்கள்லாம் ஃபாரின்லாம் போய் பெரிய லெவலில் வந்து அவங்க செட்டில் ஆனாங்க. இது என் கண் எதிர்க்க பார்த்தது. ஒரு விரதங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேறும். ஆனால் அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. அதனால் இது சஷ்டி விரதம். இப்போ நம்ம பேசும்போது சஷ்டி விரதத்துக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா, விரதத்தை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது. ஸோ சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அதுவும் முருகனை நினச்சி அவனெல்லாம் நானாக வந்து வேண்டிக்கும் போது பேராண்டின்னு பேராடின்னு தான் கூப்பிடுவேன். வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு. ஏன்னா நான் உறவுகளாக வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அது ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும்.
ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து முருகன் அந்த கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து முருகன் நம்ம கூட வந்துடும் அப்படி. ஸோ அந்த மாதிரி போன வாட்டி கூட திருச்செந்தூர் போகும்போது நான் போயிட்டு இருக்கும் ஒரு குட்டி பையன், நான் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறான், அந்த அம்மா சொல்லுது, நான் அப்படியே மிரண்டேன். என்னடா அது கந்தசஷ்டி கவசம் சொல்கிறாங்களா, ஏமா இத்தினூண்டு பயிலாக பேசுகிறான், அவன் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பிறந்தவன் நிச்சயம்மா. நான் மிரண்டேன், என்னம்மா இல்லை அவன் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நான் தரிசனம் பார்க்கும்போது அந்த பையன் சட்டையை கழட்டு வந்து டக்குன்னு என்னோட தான் உட்காந்து தரிசனம் பார்த்தான். அந்த முருகனே என்னோட வந்து தரிசனம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அம்மா எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, லைனில் இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி இறைவன் உங்களோட ட்ராவல் ஆகிறதெல்லாம் நிறைய நீங்கள் உட்காந்து நோட் பண்ண மாட்டீங்க. நோட் பண்ணும்போது அது பக்கத்துலேயே தான் ட்ராவல் ஆகும். அதனால் விரதம்ன்றது இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான விரதம். குழந்தை வரம் வேண்டி முருகனை வந்து வேண்டிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் வந்து அவ்வளோ அழகாக அருமையான குழந்தையாக பிறப்பாங்க. இந்த விரதம் வந்து அவ்வளோ, நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த சுகரு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கவங்க இந்த விரதம்லாம் இருக்காதீங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சுகர் ப்ரெஷர்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாத்திரை போடுறவங்களாம் இருக்காதீங்க. மற்றபடி நீங்கள் வந்து நல்ல ஃபிசிக்காக இருங்க, ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இந்த விரதம் இருங்க, அற்புதமான பலன். முருகன் வந்து உங்கள் வீட்டில் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த முருகனுடைய உங்களுக்கு யாராச்சும் வந்து அது வந்து சஷ்டியை பொறுத்தவரை அந்த 9 அந்த திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு வேர்க்குன்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களை யாராச்சும் எதிர்த்து ரொம்ப உங்களை வந்து புண்படுத்தி ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வேலையில் இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் என்னை ரொம்ப நோடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருங்க. அதுவும் முருகன் உங்களோட இருக்கான்னு நினச்சி அப்படி நம்பிக்கையோட இந்த சஷ்டி விரதம் இருங்க. அப்புறம் பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்பிக்கை ரொம்ப அவசியம். இன்றைக்கி மாத்திரை போட்டு ஜுரம் சரியாகிற மாதிரி உடனே ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், பட் எல்லோரும் கிடைக்காது. அதனால் அமைதியாக உட்காந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சஷ்டி விரதம் அற்புதமான விரதம். எதிரிகளை தகர்த்தெறிஞ்சிடும். முருகன் வந்து தூள் கலப்பிடுவா அப்படி. அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்து சிறந்த விரதம்னா சஷ்டி விரதம். சஷ்டியை நினச்சி விரதம் இருங்க. அற்புதமான ஒரு குழந்தை, அற்புதம் உங்களுக்கு எதிரிகளை தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருங்க. அற்புதமான விஷயங்கள் இன்னும் பேசுவோம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.